திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. குடிசை வாழ் மக்களுக்கு மாநகரத்தின் எல்லைக்குள்ளாகவே மாற்று இடம் சாத்தியமா சாத்தியமில்லையா என்று நேயர்களிடம் நாம் கேட்டிருந்தோம். ஃபேஸ்புக், ட்விட்டர், குறுஞ்செய்தி, புதிய தலைமுறையின் இணையதளம் ஆகியவற்றின் வாயிலாக மக்கள் பதிவு செய்திருக்கும் தெரிவு முடிவுகளை பார்க்கலாம். சாத்தியம் என்று 41%, நகருக்குள்ளாகவே இடம் தருவது சாத்தியமற்றது என்று 59% தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். சௌந்தரராஜன், ஒரு உலக வங்கியின் கையும் இதில் இருக்குது. அதனுடைய மறைமுக நிர்பந்தத்தின் விளைவாகத்தான் எல்லா அரசுகளும் அதற்கு கையாட்களாக செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதே, இது உண்மைதான்? உண்மை. உலகம் முழுவதும் இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து பெருநகரங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. உலக வங்கியின் நிர்பந்தமும் நிபந்தனையும். என்ன நோக்கம் உலக வங்கிக்கு? உலக வங்கிக்கு ஆற்றோரங்களிலே அப்படி நல்ல வசதியான அழகான இடங்களிலே குடிசை வாழ் மக்களை எல்லாம் அகற்றிவிட்டு அங்கே பெரிய பெரிய ஹோட்டல் கட்ட வேண்டும். அங்கு மல்டி ஸ்டோரிடு 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி எல்லாம் கட்ட வேண்டும். கேளிக்கை விடுதிகள் கட்ட வேண்டும். கடலோரத்தில் 500 மீட்டருக்கு உள்ளேயே கேளிக்கை விடுதிகள் கட்ட வேண்டும். இதையெல்லாம் பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சென்னை நகரத்தில் கூவம் ஆற்றோரத்தில் இருந்த அந்த மக்களை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த 2 பகுதிகளிலும் பெரிய அடுக்குமாடி கேளிக்கை விடுதிகள் மற்றதையெல்லாம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாட்டையும் சென்னை நகரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் அந்த அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, ஏற்கனவே இருந்ததைப் போல ஒரு அளவுக்கு மேல் நிலம் வைக்கக்கூடாது. அது 4 கிரவுண்டாக இருக்கட்டும், அரை ஏக்கர் கூட நீங்கள் சொல்லுங்கள், இதற்கு மேல் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலைமையை இன்றைக்கு உண்டாக்கி விட்டார்கள். அதற்கும் உலக வங்கி காரணம். அப்படி எந்த கட்டுப்பாடும் யாருக்கும் விதிக்கக்கூடாது. யாருக்கு வசதி இருக்கிறதோ, பணம் செலவழிக்க முடியுமோ அவர்கள் பணம் செலவழித்து எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கி கொள்ள அனுமதிக்க வேண்டும். அதுதான் எங்கள் விதி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி மூலதனம் போடுவது, லாபம் சம்பாதிப்பது, வியாபாரம் செய்வது, பதுக்குவது எல்லாவற்றிலும் அரசு தலையிடக்கூடாது. அது வியாபாரிகளின் விருப்பம், நிறுவனங்களின் விருப்பம் என்பதுதான் தாராளமயம் என்ற வார்த்தையின் அர்த்தம். அதைத்தான் இன்றைக்கு நிலத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சாதாரண மக்கள் குறை சொல்வது என்றால் எந்த அரசு? மத்திய அரசின் பங்கா? மத்திய அரசு தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டது. மத்திய அரசு தான் WTO போட்டது. இன்றைக்கு அவர்கள் போட்ட கையெழுத்தின் விளைவாக இந்தியாவில் இருக்கும் விவசாயிகளுக்கு இந்திய அரசாங்கம் மானியம் தரக்கூடாது என்று இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அதை விட்டு விடுங்கள், நாங்கள் கொடுத்தது கொடுத்தபடியாக இருக்கட்டும் என்று இவர்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்களுக்கு பணம் கொடுப்பதை அவன் யான் கேட்பது? குடிசைகளற்ற இந்தியாவை உருவாக்க அந்த ராஜீவ் ஆவாஸ் திட்டம் இருக்கிறது, அது என்ன ஆயிற்று? அந்த திட்டம் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற அந்த பண அடிப்படையில் எங்கெல்லாம் எவ்வளவு தூரம் வெளியே போக முடியுமோ, எவ்வளவு தூரம் வெளியே கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் அங்கே கட்டியவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதும் அந்த திட்டத்திற்குள்ளே இருக்கிறது. நகரத்திற்குள்ளேயே பெரும்பாலும் நகரத்தில் இடமே இல்லை என்றால் நீங்கள் வெளியே போக வேண்டும், அது வேறு விஷயம். இதை அமல்படுத்துவது மாநில அரசு தானே? இல்லை, அவர்கள் பணம் தருகிறார்கள். அவர்கள் பணம் தந்த பிறகு அதற்கான நிபந்தனையை போடுகிறார்கள். மாநில அரசாங்கம் ஒரு பங்கை போடுகிறது. மாநில அரசாங்கம் அவர்களும் சேர்ந்து இந்த இடத்தில் கட்டுங்கள், இந்த இடத்தில் கட்டுங்கள் என்று ஸ்பெசிஃபிகேஷன் மற்றதெல்லாம் இருக்கிறது. என்றால் திரு ஆவடிக்குமார், இப்போ உலக வங்கியின் மறைமுக நிர்பந்தத்திற்காக உள்ளூர் மக்களை பலி கொடுப்பது போல வல்லவா இருக்கிறது? இல்லை, அந்த ராஜ்ய ஆவாஸ் யோசனா திட்டங்கிறதே அந்த மக்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டிக்க அடிப்படை வசூல் செய்து கொடுக்கணும் தான் திட்டத்துடைய நோக்கம். ஆனால் இந்த அரசு இவங்க என்ன பண்ணுங்க, குடிசை மாட்டு வாரியம் அந்த பணத்தெல்லாம் கொண்டு இன்றைக்கி பெரும்பாகத்தில் போட்டாங்க. இன்னைக்கு 8 அடுக்கு மாடி கட்டிட்டாங்க. 8 அடுக்கு மாடி கட்டிட்டு இவங்க சுதந்திரமாக இருந்த மக்களை அங்கே கொண்டு போட்டு அங்கே வாடகைதாரரை மாறிடுறாங்க. மன்னிக்கணும் ஆவடிக்குமார், நான் மீண்டும் வர்றேன். இப்போ இன்னொரு கேள்வி, குடிசைவாசிகள் அனைவருமே சென்னையின் பூர்வகுடி மக்கள் தானா? நிறைய பேர் குடிசைவாசிகள் பூர்வகுடி மக்கள் 1% இருந்தாலும் பல பேர் கிராமங்கள்லேருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்தவங்க தான் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆட்கள் இங்கே இருக்காங்க. ஆக சென்னையின் பூர்வகுடி மக்களை பிறர் இங்கு ஆக்கிரமித்ததனால் அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருப்பதில் உண்மை என்பது இல்லாமலும் இருக்கிறது. ஆமா, ஏன்னா அவங்க கிராமங்கள்லேருந்து வேலை வாய்ப்பு இழந்து விவசாயம் இழந்து பாதிக்கப்பட்டவங்க நகரத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த மக்கள் வாழ்ந்த இடத்த இன்னைக்கு அவங்களை அப்புறப்படுத்திட்டு வேற திட்டங்கள் அப்புறப்படுத்துறாங்கன்னு சொன்னீங்களே, அது பெரும்பாக்கமோ கண்ணகினரோ, அங்க அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே போனவங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருந்தாங்களோ அங்கே தான் வீட்டு வேலை செய்கிறவங்க பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் அதிகம் இருக்குது. கணவன் இல்லாத குடும்பங்கள் அதிகம் இருக்குது. அந்த மாதிரி குடும்பங்கள் அருகாமையில் இருக்கிற பங்களாங்களையோ வீடுங்களோ வீட்டு வேலை செய்கிறாங்க.
ரிக்ஷா ஓட்டுறாங்க, மூட்டை தூக்குறாங்க, தெருவை பெருக்கிறாங்க, சாக்கடையில் முழுகுறாங்க. எல்லா வேலையும் அந்த நகரத்தை சுற்றி செய்கிறவங்க. இவங்களை கொண்டு ஒரு வீட்டில் செய்கிற பொண்ணு காலையில் அந்த இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போய் அந்த வீட்டை சுத்தம் பண்ணி எல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிப்பாங்க. இவங்க கண்ணகினார்லேருந்து இங்கே வரணும்னு சொன்னால் அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும். அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த எந்த இடத்துலேருந்து போனாங்களோ அங்கே வரணும். வந்து சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இங்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க, வெளியில இடம் இருக்குது, ஒப்புக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. காலப்போக்கில் இது சரியாயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காலப்போக்கில் எப்போ சரியாக வருது? இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுடைய கல்வி போயிடுது இல்லையா? இங்கேருந்து கொண்டு போனால் இன்றைக்கி 10வது படிச்சிருக்கோம், பாதி வழியில் நிறுத்திட்டு கொண்ட விடுது. சிந்தாதிரி பட்டேல் எரியும் போது சிந்தாதிரிப்பட்டு மக்கள் 10,000 குடிசையில் அகற்றி கொண்டு போட்டாங்க கணியனாரில். இப்போ அந்த இதில் எவ்வளோ பசங்க வந்து 10வது படித்தாங்க, 12வது பிரச்சனைகளை தொடர்ந்து பரீட்சை எழுதும்போது எவ்வளோ இன்னைக்கு இது படிப்பை விட்டுட்டாங்க. அவங்களுக்குலாம் வர முடியல அவங்களால. அதாவது இது மனிதாபிமான அடிப்படையில் பார்க்க சொல்ல அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது. அவங்களுடைய அந்த குறைந்த வருவாயை ஈட்டுறதுக்காக அவங்க கடுமையான உடல் உழைப்பை தருகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குன்றது உண்மை. ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடியிருந்த இடங்கள்லாம் ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல தான் குடியிருப்பாங்க. இந்த கூவங்கரை ஓரம், இந்த சாலை ஓரங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தால் அதில் வந்து அவங்க வந்து அதில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வருவாய்க்கு அதுதான் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக சரியாக இருக்குது, சாத்தியப்படுதுன்னு அவங்க இருக்கிறாங்க. அது அவங்க அளவில் பார்க்க சொல்ல சரி. ஆனால் அதே சமயம் இவங்க வந்து இந்த நிரந்தரமற்ற பாதுகாப்பற்ற ஒரு இடத்துல குடியிருக்கிறவங்கள அதே இடத்துல நம்ம வந்து வசதியான வகையில் அவங்க பாதுகாப்பான முறையில் வாழ்கிறதுக்கு வழி செய்ய முடியாது. ஒரு சில இடங்கள் இருக்கிற இடங்களில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அவங்களுக்கு இடத்த கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போது எங்கேயுமே இடம் இல்லாத நேரத்தில் எங்கே இடம் இருக்கோ அங்கே கொண்டு போய். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? உலக வங்கியின் நிர்பந்தமும் காரணம் அப்படின்றதுக்கு. அது உலக வங்கி நிர்பந்தம் காரணம் என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரம் உண்மைதானா? ஆமாங்க, உலகம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற எல்லா நிர்பந்தத்திற்கு ஆட்சியாளர்கள் பணிய வேண்டுமா? மக்களின் நலனை ஆட்சியாளர்கள், மாநில அரசாங்கங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது, மாநகராட்சி ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அவன் இந்தியா முழுக்க கொண்டு போய் இன்னொரு நாட்டுக்கு அடமானம் வச்சுட்டு வந்துட்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறி மாநில அரசாங்கம் வந்து மாநகராட்சியோ உள்ளாட்சியோ என்ன செய்ய முடியும்? மாநில அரசை மீறி அந்த மக்களை வெளியே மத்திய அரசால் கொண்டு போய் போட்டு விட முடியுமா? மாநில அரசாங்கம் ரெவன்யூ அவங்க கையில் இருக்கு, நிலம் அவங்க கையில் இருக்கு. ஆனால் சட்டம் வந்து மத்திய அரசாங்கம் போடுற சட்டத்தை மீறி இவங்க எதையுமே செய்ய முடியாது. இப்போது அரசாங்கம் வந்து இந்த இடத்த வந்து இப்போ இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மத்திய அரசாங்கம் போடுது. அந்த திட்டங்களை செயல்படுத்த சொல்ல அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அங்கே குடியிருக்கிற மக்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்ல அந்த பாலத்துக்கு தடையாக இருக்குன்னு சொல்ல அதை எடுத்து கொடுக்கலன்னு மாநில அரசாங்கம் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இப்போது இந்த கெயில் நிறுவனம் என்னாச்சு? அங்கே இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு மாநில அரசாங்கம் சொல்லி அதை தடைப்படுத்துது. நீதிமன்றத்தில் போய் அவங்க வந்து அதை அனுமதி வாங்குறாங்க. இப்போ சரி, நிறைவாக இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மீண்டும் வருகிறேன். பாரதியார் நகரில் நம்ம பத்திரிகையாளர்களே கேட்ட பொழுது குடிசை மாற்று வாரியம் வீட்டு வசதி வாரியத்தின் மேல் பழியை போடுகிறது. மாநகராட்சியில் கேட்டால் அவர்கள் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி மாற்றி மாற்றி செய்வதை விட அரசாங்கம் இது நம் மக்கள் என்று அரசே முனைப்போடு அனைத்து வாரியங்களும் சேர்ந்து செய்வது தானே? இல்லை, அதாவது நீங்கள் இதில் வந்து இருக்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அப்போ இருக்கிற அரசாங்கம் உடனடியாக அவங்களுக்கு நிவாரணத்தன்னு ஒரு சமூக கூடத்தை திறந்து அதில் அவங்களுக்கு குடி வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சமூக கூடத்தை ஒட்டி இருக்கிற காலி இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. அது வளர்ச்சி அடையுது. இப்போ அந்த காலி இடங்களில் குடியிருக்கிற இடத்துல அவங்க அந்த சமூக கூடத்திலிருந்து மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அந்த நான் சொல்லி முடிச்சேன். ஒரு உதாரணத்துக்கு அதுதான் வளர்ச்சி வருதுன்னா அந்த சமூக கூடத்தை ஒட்டி இவங்க சமூக கூடத்தில் தங்க வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சமூக கூடத்தை ஒட்டி இருக்கிற காலி இடங்களை இவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு அந்த இடத்துல அவங்க வசதிக்கேற்ப வாழ்விடங்களை அமைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் வந்து அந்த சமூக கூடத்திலிருந்து கரண்ட் எடுத்து அதையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது வந்து இப்போ இதை வந்து ரெகுலைஸ் பண்ண முடியுமா? அந்த இடத்த வந்து உடனடியாக அங்கேயே அவங்களுக்கு வந்து நிரந்தர குடியிருப்பு கட்டித்தர முடியாது. ஆக இவங்களுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளான அந்த மக்களுக்கு நிவாரணம் தரணும்னா எங்க அரசாங்கத்துக்கு வந்து காலி இடம் இருக்கோ அந்த இடத்துல இவங்க நிச்சயமாக அதுவே சென்னை நகருக்குள்ளாகவே இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் ஏதாவது ஒரு இடம் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்க இன்னொரு இதுவை பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையினுடைய
நிலத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல இன்னைக்கு சாதாரணமாக ஒரு நடுத்தரத்துல வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு இடம் வாங்க முடியாது விஷயமா இது. ஆக்கிரமிப்பு தானே, ஆக்கிரமிப்புகளை மீண்டும் கையகப்படுத்தி அந்த இடத்திலாவது கட்டித்தரலாம் என்று அவர்கள். இந்த ஆக்கிரமிப்புன்னு நீங்க சொன்னீங்களா கூட இப்போ அந்த எண்ணம் அரசுக்கு இருக்கிறது என்று நீங்க சொல்ல அரசுக்கு இல்லைன்னு சொல்லுங்க, அரசால் செய்ய முடியலன்ற. அதாவது இந்த 2005 குடி வந்தாங்க, அந்த சமூக கூடத்துக்குள்ள 2005 வந்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஆக்கிரமிப்புகள் எப்போ உருவாகி இருக்கோம்? 2007 2006 அதுக்கு பிறகு உருவாகி இருக்கோம். இப்போ இந்த ஒரு 5 வருஷம் அவங்க குடியிருந்துட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த இடத்துலயே ரெகுலைஸ் பண்ணணும்னா நேரம் எந்த அரசாங்கத்தாலும் செய்ய முடியாதுன்ற. திரு சுப்பிரமணியன், நேரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சில வரிகளில் உங்க நிறைவு கருத்துக்களை பதிவு செய்யும். ஒன்றும் இல்லை, இப்போ சார் சொன்ன மாதிரி, சவுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி, அந்த குடியிருப்புதாரர்களிடத்தில் இந்த அரசு ஒரு ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி, கூட்டங்களை நடத்தி, அது குடிசை மாற்று வாரியமாக இருந்தாலும் வீட்டு வசதித்துறை எல்லா துறையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நல்வாழ்வை செய்து தர வேண்டியது என்பது அரசாங்கத்தின் கடமை. இன்னொன்று சவுந்தரராஜன் சொன்னார், உலக வங்கி நிர்பந்தத்தில் தான். நேரம் நிறைவடைந்து விட்டது. மற்றும் ஒரு விவாதத்தில் நாம் சந்திக்கலாம். உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக